ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிளாக் பி எடிட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு காமெடி கலந்த பயங்கரமான ஹாரர் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ நாங்கள் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு பயங்கரமான காட்டில் தனிமையில் ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரு குடும்பம் பல வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில் அந்த குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. அந்த வழியாக போயிட்டு வர மக்கள், என்ன இந்த வீட்டில் இருக்கவங்க கொஞ்ச நாளாக வீட்டை விட்டு வெளியிலேயே வரலையே, இவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஊரில் சொல்கிறாங்க. ஊரில் சொன்னதும் ஊர் தலைவர் மக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ அந்த குடும்பம் எல்லாரும் இறந்து அவங்களோட சடலம் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லாதனால ஊர் தலைவரே அவங்களோட சடலத்தை எடுத்துட்டு வந்து அந்த சடலத்துக்கு தேவையான சடங்குகள் எல்லாத்தையுமே பண்ணி ஊர் மக்களே எரிச்சிடுறாங்க. அன்னையில இருந்து ஊர் மக்கள் யாருமே நிம்மதியாகவே இல்லை. இரவு நேரத்தில் அந்த வீட்டிலிருந்து ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு பொண்ணு அழுகுற மாதிரி சத்தம் கேட்குது. ஒரு நாள் இரவு அந்த வழியாக அப்பாவும் பையனும் வேலை முடிஞ்சு நைட்டு அந்த காட்டு வழியாக வந்துட்டு இருக்காங்க. அந்த பாழடைஞ்ச வீட்டிலிருந்து ஒரு பெண்ணோட உருவம் வர்றதை பார்த்த உடனே அவங்க பயந்துட்டு ஓடி போய் ஊர் மக்கள் கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஊர் தலைவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. நைட் நேரத்தில் அந்த வீட்டிலேருந்து வர சத்தமாக ரொம்ப பயங்கரமாக இருக்குது, எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் தலைவர் ஏதாச்சும் உதவி பண்ணணும், நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊர் தலைவர் சொல்கிறாரு, சரி நாளைக்கு நான் ஒரு பெரிய மந்திரவாதியை வர சொல்லி அதை நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ஊர் மக்கள்கிட்ட. அடுத்த நாள் காலையில் ஊர் தலைவர் ஒரு பெரிய மந்திரவாதி சண்டா அப்படின்றவரை வர சொல்லி ஒரு பெரிய பூஜை பண்ணி அந்த வீட்டை சுற்றி மஞ்சள் சிகப்பு கயிறு கட்டி எலுமிச்சம்பழம் காவு கொடுத்து என்ன பூஜைலாம் பண்ணணுமோ எல்லா பூஜையும் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு அந்த சாமியார் போகும்போது சொல்கிறாரு, இன்னும் 16 நாளைக்கு ஊர் மக்கள் யாரோட காலடி தடமும் இந்த காட்டுப்பகுதியில் இருக்க இந்த வீட்டு பக்கம் நான் சுற்றி வச்சிருக்க அந்த கயிறு பக்கம் யாரோட காலடி தடமும் படக்கூடாது, நீங்கள் யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஊர் தலைவரும் ஒரு கூட்டம் கூட்டி, சரிங்க சாமி நீங்கள் சொன்னது மாதிரியே நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்ட இன்னும் 16 நாளைக்கு யாரும் அந்த பக்கம் போகக்கூடாது, நீங்கள் யாரும் போகாமல் இருக்கிறதுக்கு நான் அந்த பக்கம் ஒரு காவல் அதிகாரி ஒருத்தவரை போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காவல் அதிகாரி நைட்டு காவல் காத்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டிலிருந்து வந்த ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி காட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. லைட் எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது அங்கேருந்து அந்த பேயோட உருவத்தை பார்த்ததுமே அவர் பயந்துட்டு பயத்தில் ஊர்க்காரங்க யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் அந்த ஊரை விட்டு போயிடுறாரு. இதை கேள்விப்பட்ட ஊர் தலைவர், உள்ளூர்காரவங்க யாரையும் வேலைக்கு வைக்க வேண்டாம், நம்ம வெளியூர்லேருந்து யாரையாவது கூப்பிட்டுட்டு வந்து காவலுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியூர்காரர் ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு வந்து காவலுக்கு வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அன்னைக்கு நைட்டும் அந்த வீட்டிலிருந்து சத்தம் கேட்குது. அந்த காவல் அதிகாரியும் டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்குறாரு. இருந்தாலும் அந்த சத்தம் அந்த பொண்ணு பேசுகிறது எதுவுமே இவருக்கு புரியாதனால, ஏன்னா அவர் வடக்கன், அவர் அந்த சத்தத்தை பெருசாக எடுத்துக்காம திரும்பியும் போய் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஊருக்குள்ளே சில பசங்க இருப்பாங்கள்ல, யார் என்ன சொன்னாலும் கேட்காம வீட்டுக்கும் அடங்காமல், அது மாதிரி பசங்க தான் இவங்க 3 பேரும். இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க, டேய் ஊர் தலைவன் அந்த காட்டில் இருக்க வீட்டுக்குள்ளே எதையோ மறைச்சி வச்சுருக்காண்டா, அதனால தான் நம்ம யாரையுமே அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நைட்டு நம்ம அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்த்து ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்லி அவர் முகத்தை நம்ம கிழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், இல்லைடா எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் வரல அப்படின்னு. இன்னொருத்தன் சொல்கிறான், நீ வா மச்சான், நான் உன் கூட வரேன், நாம் 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லவும், 3ஆவதாக இருக்கிறவனும், சரிடா மச்சான் நானும் உங்கள் கூடவே வரேன், எனக்கு வேறு வழி என்ன இருக்குது, என்ன இருந்தாலும் உங்கள் கூட தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் நைட்டு 10 மணிக்கு மேலே அந்த காட்டுக்குள்ளே போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரியே காட்டுக்குள்ளே 10 மணிக்கு மேலே லைட் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் அதே மாதிரியே சத்தம் கேட்குது. அந்த வீட்டுக்கிட்ட போனதுமே இவங்க வரதை பார்த்ததுமே அந்த பொண்ணு, என்னை எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க, இந்த வீட்டை விட்டு இந்த கோட்டை விட்டு தாண்டி என்னை வெளியில் கூட்டிகிட்டு போங்க, நான் இந்த வீட்டில் தான் அடைஞ்சு கிடக்கிறேன், இந்த வீட்டில் என்னை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்துது. அழுகவும், ஏதோ ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்குதுரா, வாங்க அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்க்குறதுக்காகவே இவங்கெல்லாம் உள்ளே போகிறானுங்க. அந்த மந்திரக்கட்டெல்லாம் தாண்டி உள்ளே போய், யாருமா நீ, ஏன் அழுதுகிட்டு இருக்க
உன்னை யார் இங்கே அடைச்சி வச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பேய் ஒரு பொய் கதை சொல்லுது. உங்கள் ஊர் தலைவர் தான், உங்கள் ஊருக்காரவங்க தான் என்னை இங்கே அடைச்சி வச்சுட்டாங்க. நான் வெளியூர்லேருந்து வந்தேன். என்னை எப்படியாச்சும் இந்த கோட்டை தாண்டி கொண்டு போய் வெளியில் விட்டுருங்க, நான் என் ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கு ஒரு ஹெல்ப்னா பசங்க தான் ஓடி வந்து செய்வாங்க. அதே மாதிரி இவங்க 3 பேரும், நீ ஒன்றும் பயப்படாதம்மா, நாங்கள் 3 பேர் இருக்கோம், உனக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம், நாங்கள் உன்னை எப்படியாச்சும் கொண்டு போய் வீட்டில் சேர்த்துடுறோம், நீ பயப்படாமல் எங்கள் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறானுங்க. அதில் ஒருத்தனுக்கு டவுட் வருது. அவன் ஒருத்தனுக்கு தான் அறிவு இருக்கும் போல். எங்கள் ஊருக்காரவங்க ஏமா உன்னை அடைச்சி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, திடீர்னு பொண்ணாக இருந்தது பேயாக மாறிடுச்சு. பேய்க்கு கோவம் வந்து இவனுங்களை போட்டு அடிக்க, இவனுங்களும் அக்கா விட்டுருக்கா ப்ளீஸ்க்கா, தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டோங்க்கா, இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டோங்க்கா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தேடுவாங்க, என்னை விட்டுடுக்கா, மன்னிச்சு விட்டுடுக்கா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கவும், பேய் மனசை வந்து சரி பாவம் இவனுங்க டம்மி தான் போல, இவனுங்களை எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருது. இவனுங்களும் பேய் கூட க்ளோஸ் ஆகிட்டு, ஆமாக்கா நீங்கள் ஏங்க்கா இறந்தீங்க, என்னாச்சுக்கான்னு கேட்க, பேயும் அவங்களோட சோக கதையை சொல்லுது. என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப குடிப்பாருப்பா, குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து எங்களை போட்டு அடிப்பார், குடிக்கிறதுக்காக நிறைய கடன் வாங்கிட்டாங்க. கடன்காரவங்க வந்து எங்கள் வீட்டில் நின்று கேட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருந்துச்சு, கடன் தொல்லை தாங்க முடியாமல் நாங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டோம், குடும்பமாக சூசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு அந்த பசங்க சொல்கிறாங்க, அக்கா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தாலே எல்லாமே சரியாக இருக்கும்க்கா, நீங்கள் ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, தற்கொலை பண்ணிக்கிறது எப்போவுமே ஒரு நல்ல தீர்வாக இருக்காது அப்படின்னு சொல்லவும், அந்த பேயக்காவும் ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நாங்கள் சாகணுன்ற முடிவை எடுத்திருக்கக்கூடாது, எப்படியாச்சும் வாழ்ந்து காட்டியிருக்கணும், தற்கொலை எதுக்குமே ஒரு சிறந்த தீர்வாக இருக்காதுன்றதை இப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும், பசங்களும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆமாக்கா எதுக்குக்கா ஊர் மக்கள் எல்லாரையும் பயமுறுத்துனீங்க, ஏன் பயமுறுத்துகிற மாதிரி கத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா நான் யாரையும் பயமுறுத்துகிற மாதிரி கத்தலை அப்படின்னு சொல்லுது அந்த பேய். அப்போ தான் திடீர்னு நமக்கு ஒரு ட்விஸ்ட்டு, உண்மையாகவே அந்த ஊர்க்காரவங்களை பயமுறுத்தி கத்திக்கிட்டு இருந்தது வேற ஒரு பேய். இந்த பேயை பற்றின ஸ்டோரியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில் ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.